தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தீவிர ஆதரவாளராக இருந்தவர் எலான் மஸ்க். கடந்த ஆண்டு நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது டிரம்பின் குடியரசுக் கட்சிக்கு 2500 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கினார். ட்ரம்ப் நிர்வாகம் தன் தொழில்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நினைத்திருந்த எலான் மஸ்க் சமீபத்தில் அரசு கொண்டு வந்த புதிய வரி சட்ட மசோதாவை கடுமையாக எதிர்த்தார். ட்ரம்ப் அரசை நேரடியாக விமர்சிக்க துவங்கினார். பதிலுக்கு ட்ரம்பும் மஸ்க் நிறுவனத்துக்கான பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு ஒப்பந்தங்கள், மானியங்களை நிறுத்துவேன் என மிரட்டினார். அதன் பிறகு எலான் மஸ்க் தன் சோசியல் மீடியா பக்கத்தில் 80% நடுநிலை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த புதிய கட்சி தேவையா என கருத்து கணிப்பு நடத்தினார். இதில் 56.30 லட்சம் மக்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். அதிலும் சரியாக 80% பேர் புதிய கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். இந்த முடிவுகளை பார்த்து ஆச்சரியப்பட்ட எலான் மஸ்க் மக்கள் கருத்துக்களை கூறிவிட்டதாக குறிப்பிட்டார். இதுதான் விதி என கூறியவர் கட்சிக்கு தி அமெரிக்கா பார்ட்டி என்ற பெயரை சோசியல் மீடியாவிலேயே அறிவித்தார். இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், எலான் மஸ்க் மிகவும் அவமரியாதைக்குரியவர், அவரால் ஏமாற்றமடைந்துள்ளேன். எலானுக்கு நிறைய உதவி செய்தேன், ஆனால் அதிபர் பதவியை அவர் அவமரியாதை செய்ய முடியாது. வரி குறைப்பு மற்றும் செலவு மசோதாவை ஆதரிக்கும் குடியரசுக் கட்சியினருக்கு எதிராக வாக்களிக்க ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு எலான் மஸ்க் நிதி உதவி செய்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். மஸ்க் உடனான உறவை சீர்படுத்தும் எண்ணம் இல்லை என்றும் அதிபர் ட்ரம்ப் கூறினார். இந்நிலையில் அதிபர் ட்ரம்ப் தொழிலதிபர் எலான் மஸ்க் இடையிலான மோதல் குறித்து துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கருத்து தெரிவித்துள்ளார். எலான் மஸ்க் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நான் நினைக்கிறேன். அதிபர் ட்ரம்ப் குறித்து எலான் மஸ்க் சோசியல் மீடியாவில் வெளியிட்ட பதிவுகள் பெரிய தவறு. அவர் உணர்ச்சி வசப்படுகிறார், தனது அமைதியை இழந்துவிட்டார். எலான் மஸ்கின் செயல் நாட்டிற்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும், அது அவருக்கும் நல்லதல்ல என்று நான் நினைக்கிறேன். எலான் மஸ்க் மீண்டும் ட்ரம்புடன் கூட்டணிக்கு வருவார் என்று நம்புகிறேன், ஆனால் அது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்றும் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறினார். But I really, man, I think it's a huge mistake for him to go after the president like that. And I think that if he and the president are in some blood feud, most importantly, it's going to be bad for the country. But I don't think it's going to be good for Elon either.